ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விலாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு சிம்பிளான பச்சடி தாங்க, ஆனியன் பச்சடி. இதுக்கு ஒரு 2 ஆனியன், குட்டி ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நிறைய, இதுக்கு புளி தான் கொஞ்சம் நிறைய இருக்கணும்னால புளி நிறைய போட்டாச்சு. இப்போ ஒரு ஃப்ரை பேன் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம கடுகு கருவேப்பிலை போட்டு எப்பவும் போல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இருக்குல்ல, இது அது போட்டுக்கலாம். இதில் ஆனியனால் போட்டுக்கலாம், இல்லை குட்டி உள்ளி இருக்குல்ல, சின்ன உள்ளி, அது போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு டைம் இல்லைனால ஆனியன் எடுத்துகிட்டு இப்போ நல்லா அந்த ஆனியன் வதங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய் இருக்குல்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிடணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம புளியை கட்டியாக கரைச்சி, ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்காம நல்லா கட்டியாக கரைச்சி இது கூட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு தேவையான நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இந்த புளியோட தண்ணி நல்லா வற்றி நல்லா கட்டியாக கிரேவி மாதிரி வரணுங்க. அது ஒன்று போல் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும். நல்லா அழகாக வெந்து அந்த தண்ணிலாம் புளியில் இருக்கிறது கொஞ்சம் தண்ணியும் நல்லா வற்றி நல்லா கட்டியாக கிரேவி மாதிரி வந்துடுங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். இது பருப்பு குழம்புக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நாகர்கோவிலில் எல்லா கல்யாண வீட்லேயும் இந்த பச்சடி கண்டிப்பாக இருக்குங்க. அவ்வளோ இது ஃபேமஸ், நல்லா இருக்கும். ஆனால் சாப்பிட இது செஞ்சு பாருங்கள். பருப்பு குழம்புக்கும் இந்த வெங்காய பச்சடி செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.